आशालेशेनालं भगवन् भवतीति तत्र तत्राहं प्रवचनमारचयामि शिवं सम्प्रति दयस्व तद्दृष्ट्या இன்துணைப்பது மத்தலர் மகள் தனக்கும் இன்பன் நற்புவி தனக்கிறைவன் தன் துணை ஆயர்பாவை நப்பின்னை தனக்கிறை மத்தையோர்க்கெல்லாம் வன் துணை பஞ்சபாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்னியங்கும் என் துணை எந்த தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே. ஸ்ரீவத்சவம் சாம்புதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீரங்கநாதாரிய தனூஜரத்னம் தத்பாதயுக்மாம் புஜபிருங்கராஜம் அண்ணங்கராச்சாரியமஹம் பிரபத்யே. காஞ்சி சுவாமியால் அருளி செய்யப்பெற்ற ஸ்ரீ பார்த்தசாரதி ஸ்துதி எனப்படும் இந்த உபன்யாச தொடரிலே 4வது ஸ்லோகத்தினுடைய அனுபவம் இன்று நமக்கு பிராப்தமாயிருக்கிறது. ஆஷாலேஷேனாலம் பகவன் பவதீதி தத்ர தத்ராஹம் பிரவச்சனம் ஆரச்சயாமி ஸ்ரீமன் சம்பிரதீதயஸ்வ தத்ருஷ்ட்யா. திருப்பாவினுடைய 4வது பாசுரம் ஆழிமழை கண்ணா என்று தொடங்கக்கூடிய பாசுரம். அந்த பாசுரம் ஆன்ற எழுத்தை கொண்டு தொடங்குவதைப் போல இவ்விடத்தில் இந்த ஸ்லோகமும் காஞ்சி சுவாமியினுடைய ஒரு நேத்திக்கு இணங்க ஆஷாலேஷேன்னு ஆன்ற எழுத்தை முதலெழுத்தாக கொண்டு தொடங்க பெற்றிருக்கிறதுன்றதை பார்க்கிறோம். காஞ்சி சுவாமி இந்த ஸ்லோகத்தினாலே தெரிவிக்க வந்த கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் ஸ்ரீமன் திருமாலே உன் திறத்திலே பரிபூர்ண பக்தி உண்டாக வேணும் என்று நிர்பந்தம் இல்லைன்னு தெரிவிக்கிறார். ஆஷாலேஷே அலம் என்று சொல்லும்படியாய் பவதீதி ஆஷாலேஷே அலம். ஏன் அப்படி தெரிவிக்கிறார்ன்ற காரணத்தையும் பார்ப்போம். நம்மாழ்வார் அவருடைய உயர்ந்த திவ்ய பிரபந்தமான திருவாய்மொழியை அருளி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே முதல் திருவாய்மொழி உயர்வர உயர்நலம் என்று தொடங்கக்கூடிய திருவாய்மொழி. அப்படிப்பட்ட திருவாய்மொழியில எம்பெருமானுடைய பரத்துவம், அதாவது மேன்மையை பல பாசுரங்களாலே தெரிவித்தார்னு அறிந்திருக்கிறோம். அப்படியே மேலே போகக்கூடிய சந்தர்ப்பத்திலே அடுத்த திருவாய்மொழியாய் அமைஞ்சது வீடுமின் முத்தவும் எனப்படும் திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியிலே அந்த எம்பெருமானை பஜியுங்கோள் அவனை சேவியுங்கோள் என்று உபதேசம் செய்தார்னு பார்க்கிறோம். அப்போ லோகத்தில் இருக்கக்கூடிய சம்சாரிகள் எல்லாம் ஆழ்வார் தரத்திலே ஒரு கேள்வி கேட்டார்களாம். ஆழ்வீர், நீர் முதல்ல எம்பெருமான் ரொம்ப அறப்பெரியவன், மேன்மை மிக்கவன், உயர்வர உயர்நலம் உடையவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி அப்படின்னு எல்லாம் தெரிவித்தீர். நாங்களோ எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? தாழ்ந்தவர்களாய் தண்ணீர்களாய் இருக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். அப்படி அறப்பெரியவன் திறத்திலே நாங்கள் செய்யக்கூடிய பக்தியை அவன் ஏற்றுக்கொள்வானோ, எங்களுடைய ஆராதனைக்கு அவன் முகம் கொடுப்பானோன்னு கேட்கக்கூடியதா இருந்தது ஒரு கேள்வி. நீர் சொல்லுவதை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா ஆழ்வீர்? 2 கை இல்லாத ஒரு முடவனை யானை மேலே ஏறிக்கொள் அப்படின்னு சொல்வதை போல இருக்கிறது என்று தெரிவித்தார்களாம். உடனே ஆழ்வாருடைய உத்தரம் அதுக்கு பதில் என்னவா இருக்கும்? யானையில லோகத்துல ஏறக்கூடியவன்லாம் ஏன்னா ஒரு ஏணி போட்டா ஏறுறான் இல்லையே. அந்த யானைப்பாகன் ஏதோ சில வார்த்தைகள் சொல்றான், யானை தன்னை உடனே தாழ்ந்து கொடுக்கிறது, உடனே அது மேலே ஏறிக்கிறானே. அதே போல இருக்கை முடவனாய் இருந்தாலும் கூட யானையானது தன்னை தாழ்ந்து கொடுத்தால் அவன் யானை மேலே ஏறிக்கொள்ளலாமே.
அதே போல எம்பெருமான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்னா பத்துடை அடியவர் கிளியவன்னு தெரிவிக்கிறார். பத்துடை அடியவர் கிளியவன்றா திருவாய்மொழி முதல் 10 3வது திருவாய்மொழியாய் அமைந்திருக்கக்கூடியது. அப்ப பக்தியை உடைய அடியவர்களுக்கெல்லாம் எளியவனாய் இருக்கக்கூடியவன் எம்பெருமான்னு காட்டக்கூடிய விஷயம் அவ்விடத்திலே. பக்தி அப்படின்ற வட சொல் அது விகாரம் அடைந்து 10ன்னு இந்த இடத்துல மாறி இருக்கு. பத்துடை அடியவர்க்கு எளியவன் தான் இருக்கு. பக்தி உடையவர்க்கு எளியவன் இல்லை. அதனால 10ன்னு விகாரம் அடைந்திருக்கிறது. திருமழிசை ஆழ்வான்ற ஆழ்வார் அவர் அருளி செய்த திவ்ய பிரபந்தம் திருச்சந்த விருத்தம்ன்ற திவ்ய பிரபந்தம். அதுல ஒரு பாசுரத்தில தெரிவிக்கிறார், எட்டினோடு இரண்டனும் கைத்தினால் மனந்தனை கட்டி. 8ன்றது ஒரு எண்ணு, 2ன்றது ஒரு எண்ணு. அந்த 2த்தையும் கைத்தினால் மனந்தனை கட்டி, 8 2ஐயும் கட்டினா என்ன ஆகும், கூட்டினா என்ன ஆகும், 10ன்ற ஒரு எண்ணிக்கை கிடைக்கும். ஆனால் ஆழ்வார் இந்த 10ன்ற எண்ணிக்கையை சொல்ல வந்தார்னா அந்த எண்ணை சொல்வதற்கு அவருக்கு ஆழ்வாருக்கு நோக்கம் மண்ணு, விவக்ஷித மண்ணு. அப்ப என்ன சொல்றார் அப்படின்னா பக்தின்றதை சொல்லதான் 10ன்ற சொல்லாலே தெரிவிக்கிறார்னு காட்டுகிறார்கள். சரி, அப்படியே திருமழிசை பிரான் 10ன்ற சப்தத்தாலே பக்தியே சொல்லுகிறார் அப்படின்னு கொண்டாலும் பக்தியிலே பல தசைகள் உண்டு, பல கணுக்கள் உண்டு. அதென்ன ஆரம்ப தசை இருக்கக்கூடிய பக்தின்னு வச்சுக்கிறதா, இல்ல பிரகலாதன் துருவன்மால போன்றவர்கள் இருக்கக்கூடிய முதிர்ந்த பக்தின்னு வச்சு கொள்வதா, எப்படி வச்சுக்கிறதுன்னு ஒரு கேள்வி பிறக்குமே. யாருக்கு எளியவனாய் இருப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி அந்த இடத்துல பிறக்குமே. உடனே வியாக்கியாதாக்கள் இந்த இடத்துல தெரிவிக்கிறார், ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய பக்தின்னு கொள்வதே இவ்விடத்திலே சிறக்கும்னு தெரிவிக்கிறார்கள். ஏன்னால் இந்த பிரகரணம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, இந்த சந்தேஷம், இந்த இடம் எம்பெருமானை பாராட்டி சொல்லக்கூடிய பிரகரணம் இது. பத்துடை அடியவர்க்கு எளியவன்னா எளியவர்களுக்கும் அவன் ஆராதனைக்கு எளியனாய் இருக்கிறான் அந்த எம்பெருமான்னு சொல்ல வேண்டியதாச்சே இந்த இடத்துல. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல எம்பெருமான் ஆராதனைக்கு எளியன், ஆனால் பக்தி ரொம்ப முத்தி இருக்கணும், முதிர்ந்த நிலையில இருந்தா தான் எம்பெருமான் ஆராதனைக்கு எளியன்னு சொல்லுவாரான்னா அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பில்லை. அதனால இந்த இடத்துல ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய பக்தியே அந்த சின்ன லவலேச பக்தி இருந்தாலும் அதற்கு எம்பெருமான் எளியவனாய் ஆட்பட்டவனாய் இருக்கிறான்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்போ முற்ற முதிர்ந்த பக்தியை உடையவருக்கு தான் எம்பெருமான் எளியன் அப்படின்னு ஆழ்வார் இவ்விடத்திலே தெரிவிக்கவில்லை. தன் பக்கலிலே சிறிது ஆசை வைத்தவர்களையும் விடாதவனாய் இருக்கிறான் அந்த எம்பெருமான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அத்வேஷ மாத்திரமேன்னு தெரிவிக்கிறார். துவேஷம்னா எம்பெருமான் தரத்துல ஒரு விரோதம். அந்த விரோதமின்றி பக்தி இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த விரோதம் இல்லாது இருக்கிறதே 10ன்ற சொல்லாலே சொல்லிடலாம், பக்தின்ற சொல்லாலே சொல்லிவிடலாம்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அதே இடத்துதான், அதே காரணத்தை தான் இவ்விடத்திலே ஆசாலேஷே அலம் என்ன பக்தியினுடைய உபக்கிரமம் ஆரம்பம் சொல்லப்பட்டது இந்த இடத்துல தெரிவிக்கிறார்கள். அப்போ ஆசாலேஷம் உடையவர்க்கும் கொஞ்சம் ஒரு துளி ஒரு பக்தி இருந்தவர்களுக்கும் தன்னை கொடுப்பதாக பகவத் உக்தியும் உண்டாயிருந்தது நம்பிள்ளை தன்னுடைய ஈட்டுல காட்டுறார். கொஞ்சம் துளி போரும் பக்தி இருந்தா கூட தன்னை கொடுக்கிறேன்னு எம்பெருமானே சொல்லியிருக்கிறான்னு காட்டுகிறார் நம்பிள்ளை தன்னுடைய வியாக்கியானத்தில். இப்படி ஆஷாலேஷம் உண்டானாலும் போதும், எம்பெருமான் தரத்திலே பக்தியானது ஆஷாலேஷம் உண்டாலும் போதும், அதை எம்பெருமானே அதை படிப்படியாக வளர்த்து அது பரபக்தி, பரஜானம், பரபக்தி என்று அதை வளர்த்து விடுவான். இப்படியே இங்கனமே காஞ்சி சுவாமிருக்கார், இங்கனமே நான் அடியன் பிரவச்சனம் ஆரச்சயாமி, பிரவச்சனம் செய்து வருகிறேன். சின்ன பக்தியாக அவன் தரத்திலே கொள்ளுங்கள், உங்கள் பக்தியை அந்த பரிணாமத்தை வளர்வதற்கு எம்பெருமான் ஆவண செய்வான்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்படியெல்லாம் சொல்லி நின்கண் வேட்கை எழுப்பனே என்று சொல்லும்படியாய் அடியவர்களுக்கு உன் திறத்திலே பக்தியை ஊட்டி கொண்டிருக்கிறேன். அப்போ நான் இப்படிப்பட்ட நன்மையை கண்டு நீ அருள வேணும் அப்படின்னு தானே கேட்கிறார். சம்பிரதி தயஸ்வத திருஷ்டியா, அதை பார்த்தாவது நீ எனக்கு அருள் செய்வாய்ன்னு கேட்கிறாரு. அப்போ காட்ட வந்த விஷயம் இந்த இடத்துல என்னன்னா பகவத் கைங்கரிய விரோதிகளை களைந்து அருள் புரிய வேணும்னு கேட்கக்கூடியதா இருக்கிறது. கீழே தெரிவித்தேன், இது அந்த ஆழிமழை கண்ணா பாசுரத்தினுடைய முதல் எழுத்தை தன்னடையே கொண்டு ஆரம்பித்ததா இருக்கிறது. அப்போ ஆழிமழை கண்ணாவுடைய சாரம் இதுல எங்கேயாவது தெரியுறதா அப்படின்னு ஒரு பூத கண்ணாடியை வச்சு பார்த்தோமே ஆனால் சில விஷயங்கள் தெரிகிறதுன்னு தான் சொல்லணும். ஆழிமழை கண்ணா பாசுரத்துல என்ன சாரம் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் கீழே ஓங்கி உலகளந்த பாசுரத்திலே கோபிகைகள் எல்லாம் மழை வேண்டினார்கள். ஒரு அவாந்தர கிடைப்பட்ட பலன் இந்த கோபகர்களுக்கெல்லாம் ஏற்பட வேணும்.
தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து நீங்காத செல்வம் நிறைந்துன்னு ஒரு பலஸ்ருதியை வேண்டினாள்னா அவர்களுக்கெல்லாம் மழை, அந்த கோகுலத்திலே மழை பெய்ய வேணும் அப்படின்ற ஒரு அபிலாஷையை தெரிவித்தாள் அல்லவா. இதை கேட்டுக்கொண்டிருந்தான் பர்ஜன்ய தேவன் என்று சொல்லக்கூடிய மழைக்கு அதிபதியானவன். அவன் என்ன பண்ணான், இவர்களுடைய எம்பெருமானுக்கு ஆட்பட்டவர்களாய் இருக்கிறார்கள், இவர்கள் திறத்து நாம் ஏதாவது கைங்கரியம் பண்ணி சிறிது சத்தை பெற வேணும் அப்படின்னு நினைத்து அவர்கள் திறத்திலே வந்து, உங்களுக்கு என்னால் ஆன கிஞ்சித்த உபகாரத்தை நான் செய்ய தயாராக இருக்கிறேன், உங்களுக்கு என்ன ரீதியிலே மழை பொழிய வேணும் என்று கேட்கக்கூடிய காலத்திலே அவர்கள் இன்னென்ன ரீதியிலே நீர் மழை பொழிய வேணும்னு தெரிவிக்கிறார்கள். ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடான்னு தெரிவித்தார்கள். மழை பெய்யறதுக்கு முன்னாடி மின்னல் அடிக்கணுமே, அது மின்னல் மின்றது எப்படி இருக்கணும்னா ஆழி போல் எம்பெருமான் வந்து தன்னுடைய திருக்கைகளை பிடித்திருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வான் போலே மின்ன வேண்டுமாம். ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து பாஞ்சஜன்யத்தை போலே பெருத்த கோஷம் எழுப்ப வேணும். தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல், நல்ல வில்லாளியா இருக்கக்கூடியவன் ராமன் ஒரு பான பிரயோகம் பண்றான்னு எப்படி வந்து அந்த வில்லான அம்புகளானது வில்லிருந்து புறப்படுமோ அது போல நல்ல மழை பெய்ய வேணும். ஆனால் எப்படி இருக்கணும்னா அது அதிவிருஷ்டியாய் உலகத்துக்கு நாசத்தை விளைவிக்கக்கூடியதா இருக்கக்கூடியது, வாழ உலகினில் பெய்திடாய் என்று தெரிவித்தார்கள் பார்க்கிறோம். அந்த திருப்பாவையில பார்க்கக்கூடிய காலத்திலே ஆண்டாளானவள் தேவதைகளாலே உண்டாகக்கூடிய பலனை ஊராருக்காக கேட்டாள்னு பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா கைங்கரியத்திலே விரோதிகளை களையிருக்க பிரார்த்தனை என்று நாம கொள்ளலாம். ஆனால் இப்படிப்பட்ட பிரார்த்தனை யாரிடத்துல வைக்க வேணும் அப்படின்னா திருவுக்கும் திருவாகிய செல்வனாய் விளங்கக்கூடிய ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமான் திறத்திலே தான் வைக்க வேணும். அதனால்தான் சொல்றாரு, ஸ்ரீமன்ற ஒரு சப்தத்தை இதில் இடுறார். மாஷாலேஷே நாலம் பகவன்னு பவதீதி தத்திர தத்ராகம் பிரவச்சனம் ஆரச்சயாமி ஸ்ரீமன்னு. அப்போ பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமத் சப்தத்தை எப்பொழுதும் சேர்ந்து இருக்கக்கூடியவளா இருக்கக்கூடிய பிராட்டியின் நாயகனா இருக்கக்கூடிய எம்பெருமான் திறத்திலே, அந்த பார்த்தசூதன் திறத்திலே என்னுடைய கைங்கரியத்தை களையறுக்க வேண்டும், விரோதிகளாக இருக்கக்கூடியதை களையறுக்க வேணும்ன்ற ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். அப்போ பிராட்டி புருஷகாரத்தோடு இதை எம்பெருமான் திறத்திலே இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார்னு அறிந்து கொள்ள வேணும். மாதவ முகுந்த கோகுலநாத ரமேஷேதி திவ்யநாமானி அசக்ருத் பிரலபாமி விபோ கிமிதம் மாம் ரக்ஷிதும் ந பர்யாப்தம். காஞ்சி சுவாமி அருளி செய்த ஸ்ரீ பார்த்தசாரதி ஸ்துதியிலிருந்து 5வது ஸ்லோகம் நமக்கு இப்பொழுது அனுபவத்துக்கு பிராப்தமாகிறது. மாதவ முகுந்த கோகுலநாத ரமேஷேதி திவ்ய நாமானி அசகிருத் பிரலபாமி விபோ கிமிதம் மாம் ரக்ஷிதும் ந பர்யாப்தம். திருப்பாவையிலே 5வது பாசுரம் மாயனை மண்ணு என்று தொடங்கக்கூடிய பாசுரம். அதனாலே மா என்ற எழுத்தை முதல் எழுத்தாக கொண்டு இந்த ஸ்லோகம் தொடங்க பெற்றிருக்கிறது. இந்த ஸ்லோகத்தாலே தெரிவிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நான் எப்பொழுதும் உன்னுடைய திவ்ய நாமங்களையே சொல்லி வருகிறேன், பலமுறை சொல்லி வருகிறேன், என்னை ரட்சிப்பதற்கு இது போதாதான்னு கேட்கக்கூடியதை போல இருக்கிறது. ஆனால் இட்டிருக்கக்கூடிய அந்த சப்தங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய காலத்திலே, எம்பெருமானுடைய திருநாமங்களை பார்க்கக்கூடிய காலத்திலே ஒவ்வொரு திருநாமங்களும் பல பொருள்களை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது என்னவென்று இப்பொழுது பார்ப்போம். முதல்ல என்ன சொல்றார், மாதவ, எம்பெருமானை மாதவன் என்று விழிக்கிறான். திருவாய்மொழியிலே கேசவன் தமர்னு ஒரு திருவாய்மொழி 2ஆம் பத்துல. அந்த கேசவன் தமர்ன்ற திருவாய்மொழியிலே
எம்பெருமானுடைய 12 நாமங்கள், பன்னிரு நாமப்பாட்டு அண்ணல் தாள் அணைவிக்குமேன்னு அதுக்கு பலஸ்ருதி இந்த திருவாய்மொழிக்கு தெரிவிக்கிறார் நம்மாழ்வார். அதுல ஒரு பாசுரம் மாதவ நாமத்தை கொண்டதா இருக்கிறது. மாதவன் என்னதே கொண்டு என்னை இனி இப்பால் பட்டது யாதவங்களும் சேர்கொடேன் என்று என்னுள் புகிந்திருந்து இதவம் கெடுக்கும் அமுதம் செந்தாமரை கட்குன்னம் போதவம் இளன் கண்ணல் கட்டி. எம்பெருமான் ஆனவன் ஆழ்வாருக்கு ரொம்ப பெருத்த பேரு, கனத்த விஷயகாரம் செய்தானாம் ஆழ்வாருக்கு. ஆழ்வார் நினைத்து பார்க்கிறார், திரும்ப திரும்ப நினைத்து தன்னுள்ளே நினைத்து பார்க்கிறார், இப்படிப்பட்ட விஷயகாரம் எம்பெருமான் பெருத்த பேரை, கனத்த பேரை நமக்கு கொடுத்திருக்கிறானே, இதற்கு அடியாக நம்மிடத்துல என்ன சாதனத்தை நாம் அனுஷ்டித்தோம்னு நினைத்து பார்க்கிறார். ஆனால் எவ்வளோ யோசித்து பார்த்தாலும் ஆழ்வார் சிந்தைக்கு இப்படிப்பட்ட பேற்றை கொடுப்பதற்கு நம் திறத்திலே எதுவுமே கிடையாது. அகிஞ்சனகா, கைமுதல் ஒண்ணுமில்லாதவனாகத்தான் நாம் இருக்கிறோம்னு ஆழ்வார் மனசிலே நன்னாக திடமாக தோன்றுகிறது. அப்ப உடனே திருக்கிறார், மாதவன் என்னதே கொண்டு, மாதவன் என்ற சப்தத்தை சொன்னேனே, அதை சொன்னதே சொன்ன அளவையே கொண்டு எம்பெருமான் என்ன பண்ணான்னா தீமைகளை எல்லாம் போக்கி என்னை ஆட்கொண்டான்னு தெரிவிக்கிறான். உலகத்துல எம்பெருமானுக்கு எவ்வளவோ திருநாமம் இருக்கு. தேவோ நாம சகஸ்திரவான் என்று சொல்லும்படியா ஆயிரக்கணக்கான திருநாமங்கள் பொருந்தியவனாய் இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். அவனுக்கு பல திருநாமங்கள் இருந்தாலும் பிராட்டி சம்பந்தத்தை முன்னிட்டு கொண்டு சொல்லக்கூடிய திருநாமத்திலே அவனுக்கு பிரீத்தி உண்டுன்னு தெரிவிக்கிறார்கள். வங்கக்கடல் கடைந்த மாதவனை, ஆண்டாள் திருப்பாவையில கடைசியில பலஸ்ருதி சொல்லக்கூடிய ஸ்லோகத்துல பாசுரத்துல என்ன தெரிவிக்கிறாள்? வங்கக்கடல் கடைந்த மாதவனைன்னு தெரிவிக்கிறார். அப்போ கேட்கிறார்கள் வியாக்கியாதாக்கள், இந்த ஆய்ச்சிகள் கடல் கடைந்த விருத்தாந்தத்தை இந்த இடத்துல எதுக்காக சொல்றார்கள்னு கேட்கிறார்கள். ஆய்ச்சிகளுக்கெல்லாம் ஆசிரியன், அவர்களுக்கெல்லாம் பற்றத்தக்கவனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அவன்தான். அப்படிப்பட்ட அந்த ஆசிரியனம் எம்பெருமானை அடைவதாக அந்த முயற்சியானது பல பரியந்தம், அது பலமாவது எப்போ அப்படின்னு கேட்டால் பிராட்டியனுடைய சம்பந்தத்தாலே தான் அது பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த பிராட்டியை பெருகைக்காக எம்பெருமான் பண்ண வியாபாரம் என்னன்னா அமிர்தமதனம், திருப்பார்கடலை கடைந்தது தானே. அதனாலதான் அதை சொல்லுகிறார்கள். அப்போ எம்பெருமான் என்ன நினைக்கிறான்? பிராட்டியை தனக்கு கிடைத்த ஒரு விருத்தாந்தத்தை தனக்கு இனிய ஒரு அனுபவமாக நினைக்கிறான். விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுதுண்டயம் பெருமானே, திருமங்கையாளர் தெரிவிக்கிறார். எல்லாம் லோகத்துல எல்லாம் என்ன பண்ணு நினைச்சிட்டு இருக்கா? விண்ணவர்கள் தேவர்கள் எல்லாம் அமுதுண்ண வேணும்னு எம்பெருமான் திருப்பார்கடலை கடைந்தான்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வஸ்துதகா எம்பெருமான் என்ன பண்ணா? அமுதில் வரும் பெண்ணமுது, அந்த பெண்ணமுதை உண்ண வேணும், அந்த மகாலட்சுமியை கைப்பற்ற வேணும்ன்றதுக்காக தான் கடலையை கடைந்தான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். பராசர பட்டர் தன்னுடைய ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலே ஒரு ஸ்லோகம் ரொம்ப அற்புதமாக தெரிவிக்கிறார். இந்த ஸ்ரீகுணரத்ன கோஷம்னு சொல்லக்கூடியதே பெரிய பிராட்டியாரை நோக்கி பராசர பட்டர் விண்ணப்பம் செய்த ஸ்லோகங்கள்னு சொல்லுவார்கள். ஜாமாதாதயிதஸ்தவேதி பவதி சம்பந்த திருஷ்டியா ஹரிம் பஷ்யேம. நாங்களெல்லாம் எம்பெருமான் பிராட்டியே, நாங்களெல்லாம் எம்பெருமானே உகக்க கடவோம், பெரிய பெருமாளை நம்பெருமாளும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப உகந்து வர்றேன் அப்படின்றான். அப்படியா? எதனாலன்னு கேட்குறான். ஏனால் அவன் ஜனக சக்கரவர்த்தியினுடைய ஜாமாதா, ஜனக சக்கரவர்த்தியினுடைய ஜாமாதா மாப்பிள்ளை அவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சீதா பிராட்டிக்கு சீதாபதியா இருக்கக்கூடியவன், அப்ப பிராட்டிக்கு குழனனா இருக்கக்கூடியவன். அப்ப எம்பெருமானை நாங்கள் உகப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய சம்பந்தத்தை இட்டே எம்பெருமானை உகக்கடவோம்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்ப மாதவன்ற சப்தத்தை நாம் சொல்லக்கூடிய காலத்துல எம்பெருமான் தனக்கும் பிராட்டிக்கும் இருக்கக்கூடிய அந்த சம்பந்தத்தை நினைத்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான், நம்முடைய காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்கிறான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அடுத்தது முகுந்தன்னு ஒரு சப்தத்தை எடுக்கிறார், ஒரு திருநாமத்தை விடத்தில் எடுக்கிறார். சரண்ய முகுந்தத்துவம் உத்பலாவதகத்திலே பிரசித்தம்னு ஆச்சாரிய உதயத்திலே அழகமணவாள பெருமாள் நாயனார் தெரிவிக்கிறார். உத்பலாவதகம்னு சொல்லக்கூடியது திருக்கண்ணபுரம். அந்த இடத்துல எம்பெருமான் காட்டக்கூடிய குணமானது என்னன்னா சரண்ய முகுந்தத்துவம்னு தெரிவிக்கிறார். முகுந்தம் அப்படின்னா முகுந்தன்ற சப்தத்துக்கு மோட்ச பூமியை கொடுக்கக்கூடியவன் அர்த்தம். அப்போ சரண்யர்களா சரணாகதர்களா இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் என்ன பண்றான் எம்பெருமான்? மோட்ச பூமியை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட குணத்தை விடத்திலே காட்டக்கூடியவன் வெளிப்படுகிறது அந்த திவ்ய தேசத்திலே நாயனார் தன்னுடைய ஆச்சாரிய ஹிருதயத்திலே தெரிவிக்கிறார். சரணமாகும் தனதாள் அடைந்தார்க்கெல்லாம்
மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். திருக்கண்ணபுரத்துக்கு ஆழ்வார் 9ஆம் பத்திலே கடைசி திருவாய்மொழி 10வது திருவாய்மொழி மாலை நன்னின்ற திருவாய்மொழி. அதுல ஒரு பாசுரம், இந்த சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம்ன்றது ஒரு இதை சொல்லி அது மேலே மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் தெரிவித்தார். இந்த மாலை நன்னின்னு சொல்லக்கூடிய இந்த திருவாய்மொழிக்கு இந்த பாட்டே உயிரான பாசுரம்னு சொன்னால் அது மிகையாகாது. ஆழ்வார் எம்பெருமான் ஆழ்வாரை கூட்டு வார்த்தை சொல்றார். ஆழ்வீர், உமக்கு மரணமான ரொம்ப நாளா நீர் கேட்டுன்னு இருக்கீர், உமக்கு மரணமானால் வைகுந்தம் கொடுக்க கடவேன் அப்படின்னு எம்பெருமான் அருளி செய்தானாம். அப்போ என்ன பண்றார் ஆழ்வார், எம்பெருமான் சொன்ன வார்த்தைகளை அப்படியே என்ன பண்றான், மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படின்ற சொன்னயத்தாலே எம்பெருமான் எனக்கு ஏற்கனவே தேதி குறித்து கொடுத்துட்டான் என்பதை இந்த பாசுரத்தின் மூலம் வெளியிடுகிறார்னு பார்க்கிறோம். ஆழ்வாருக்கு தெரிவிச்ச விஷயம் என்ன, இந்த உடல் முடியும் தனையும் பொறுத்திடும். தேவபெருமாள் எம்பெருமானாருக்காக 6 வார்த்தைகள் சொன்னாரு. அதுல ஒரு வார்த்தை தேகாவசானே முக்தி சியாத், இந்த உடல் முடியக்கூடிய தருவாயிலே முக்தி கிடைக்கும்னு சொன்னார் இல்லையா, அதே போல ஆழ்வாருக்கும் தெரிவித்தார். இந்த உடல் முடிந்தவுடன் என்ன ஆகும், உன்னுடைய பிராரப்த கர்மங்கள் எல்லாம் முடிவடைந்ததாக கொள்வோம். சஞ்சித பாவங்கள்லாம் இருக்குமே, சஞ்சித பாவங்கள் எல்லாம் க்ஷமைக்கு விஷயம், நம்முடைய பொறுமைக்கு நம்முடைய மன்னிக்கும் தன்மைக்கு விஷயமாக்கினோம். அதனால இவ்வளவிலே உன்னுடைய ஜென்ம பரம்பரையை முடித்திட்டோம்னு எம்பெருமான் சொன்னோம். பொய்நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனி யாமுறாமை என்று சொல்லும்படியாய் நீர் முதலடியிலே இந்த உலகத்திலே என்னை வைக்காதீர்னு கதறினீரே. அப்படி நீ உம்முடைய பிரார்த்தனையை இந்த இதிலே நான் தலை கட்டி வைக்கிறேன், இந்த ஜென்மத்திலே உமக்கு தலை கட்டி வைக்கிறேன்னு எம்பெருமான் அறிவித்தானாம். அப்போ ஆழ்வாரை நோக்கி எம்பெருமான் அருளி செய்ததை அப்படியே இந்த பாசுரத்தாலே அனுபாஷணம் செய்திருக்கிறார் ஆழ்வார்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. மேலே கோகுலநாதான்னு ஒரு திருநாமத்தை இட்டு எம்பெருமானை வணங்குகிறார் காஞ்சி சுவாமி. கோகுலநாதன்னா ஆயர் குலத்துக்கு அணிவிளக்காய் இருக்கக்கூடியவன். இன்னிவ்வாயர் குலத்தை விடுயத்தோன்ய கருமாணிக்கச் சுடர், எவ்வளவு சந்தைகள், ஆயர் குலத்தினில் தோன்னும் அணிவிளக்கை அயர்பாடி கனிவிளக்கே. பல இடங்கள்ல அவனை கோகுலநாதன் என்றே அழைக்கிறார்கள் ஆயர்கள் எல்லாம். அதுக்கு மேல ரமேஷன்ற ஒரு திருநாமம், ரமாவின் நாதன் மகாலட்சுமியின் கணவனாய் குழனாய் இருக்கக்கூடியவன்றதை தெரிவிக்கக்கூடியதாயிருது. இப்படிப்பட்ட நாமங்களை எல்லாம் மாதவ, முகுந்த, கோகுலநாத, ரமேஷ என்று நாமங்களை எல்லாம் என்ன பண்றான், அசகத் பிரலபானி பலமுறை எவ்வளோன்னே சொல்ற. நாத்தழும்பிழ நாரணா என் அழைத்து, நாவுல தழும்பேறும் வண்ணம் பலமுறை உன் நாமத்தை சொல்லி வருகிறேன். விபோ மேல சொல்ற, விபோன்றான். விபோனா எம்பெருமான் விபுவா இருக்கக்கூடியவன், விபுனா வியாப்தனாய் இருக்கக்கூடியவன். கரந்தசிலிடந்தொரும் இடந்திகள் பொருள் தோறும் கரந்தெங்கும் பரந்துளன் இவையுண்ட கரணே. எம்பெருமான் எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கக்கூடியவன். எம்பெருமானே நான் சொன்னேன், இவ்வளவு திவ்யநாமங்களை நான் அசகத் பிரலபாமி பன்முறை சொல்லி வந்திருக்கிறேன்னு சொல்லத உனக்கு அறிய முடியாத, இதான் விபுவா இருக்கக்கூடியவனாச்சே, என்னைக்காக இது போதாதோன்னு கேட்கக்கூடியதா இருக்கு. மாயனை மண்ணு பாசுரத்துல சாரமாக சொல்லக்கூடியது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், கோபிகைகள் எல்லாம் எம்பெருமானை அடைய வேணும் அப்படின்னு ஒரு நோன்பை நோத்தார்கள்னு பார்க்கிறோம். நோன்புன்னு சொல்லக்கூடியது எம்பெருமானை அடையக்கூடிய நோன்பானது ரொம்ப பெரிய காரியம். அப்போ அதுல இருக்கக்கூடிய ஒரு கோபிகைக்கு ஒரு சந்தேகம் தோன்றித்தான். ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி பவந்தி மகதாமபி என்று சொல்லும்படியாய் நல்ல காரியம் பெரிய காரியங்களுக்கெல்லாம் நிறைய தடைகள் உண்டுன்னு தெரிவிக்கிறார்களே. ராமத்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணதே நின்று போயிடுத்து. தசரதனானவன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். ஊர்ல இருக்க ஜனங்கள் எல்லாம் அதுக்கு அனுமதி கொடுத்தார்கள். பிரம்ம இருக்கக்கூடிய வசிஷ்டனானவன் நாள் பார்த்து இந்த நாளிலே அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேணும் அப்படின்னு நாள் பார்த்து கொடுத்தான். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தால், ராமனுடைய பட்டாபிஷேகம் எத்தனை நல்லவர்கள் துணை இருந்தும் இந்த பெரிய காரியம் நின்று போயிட்டு, ராமனுடைய காரியமே அப்படி நின்று போயிட்டு தடைப்பட்டது அப்படின்னால் நாம் எல்லாம் பாபத்திலே கூடு பூரித்தவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய பூர்வ பாப வாசனையாலே அந்த நோன்பு தடைப்பட்டால் என் செய்வதுன்னு ஒருத்தி கேள்வி கேட்க, அவருடைய சந்தேகத்தை பரிகாரம் செய்வதைப் போலே வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நனவும் தீனில் தூசாகும்
செப்பேலோர் எம்பாவாய். எம்பெருமானுடைய திருநாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணால என்ன ஆகும்னா பாவங்கள் எல்லாம் தீயிலிட்ட பஞ்சு போலே உருமாய்ந்து போகும். எனவே நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கடவைகோள்னு சொல்லக்கூடியதா இருக்கு. இந்த ஸ்லோகத்தையும் பார்க்கக்கூடிய காலத்திலே மாதவ முகுந்த கோகுலநாத ரமேஷ இது திவ்யநாமானி அசகிருத் பிரலபாமி விபோன்னு எம்பெருமானுடைய திருநாம சங்கீர்த்தனத்தை தான் அந்த ஸ்லோகத்துல நிறைய வச்சிருக்கார். அப்போ இந்த திருநாம சங்கீர்த்தனத்தாலே பாபம் தன்னடையே கனியும் என்ன கருத்தை சொல்லக்கூடியதாய் வலியுறுத்தக்கூடியதாய் இருக்கிறது. அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோமே, அந்த இந்த பலையினையும் இச்சியாது அவனுடைய திருநாமத்தை சங்கீர்த்தனம் செய்வோம்னு சொல்லக்கூடியதாய் இருக்கிறது. ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். மங்களம் குருவர்யாய மங்களம் குணசிந்தவே வாதிவீதிகரார்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிரு முனிபாதாப்ஜ சேவினே அண்ணங்கரார்யவர்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். தழை நல்ல இன்பம் தலைப்பெய்தெங்கும் தழைக்கவே லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி சந்து. ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்.